அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக இலங்கையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புனித குரான் பிரதிகள் தொடர்பான செய்திகளுடைய அப்டேட்டுகளை நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் இந்த குரான் பிரதிகள் எப்படி இலங்கைக்கு வந்தது, அது எப்படி தடுக்கப்பட்டது, தற்போதைய நிலை என்ன என்கிற வரைக்கும் முழு தகவல்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்டமாக அல்ஹம்துலில்லாஹ் நம் அனைவருடைய முயற்சி, அனைவருடைய பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக குரான் ரிவ்யூ கமிட்டி, இந்த புக்குகளை ரிவ்யூ பண்ணக்கூடிய 8 பேர் கொண்ட குழு, அவர்களுடைய குழு சார்பாக ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சுக்கும் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கடிதம். அந்த கடிதத்திலே இந்த குரானுடைய பிரதிகளை விடுவியுங்கள் என்கிற தகவல்களை அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். கொடுத்திருந்த பரிந்துரை காரணமாகத்தான் இந்த குரான்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது யார் இதை தடுப்பதற்கான பரிந்துரைகளை கொடுத்திருந்தாங்களோ அந்த ரிவ்யூ கமிட்டியே கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த குரானுடைய பிரதிகளை வெளியில கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, எனவே அதை உடனடியாக யாரு வரவழைச்சாங்களோ அவங்களுக்கு ஒப்படைங்க என்கிற கடிதத்தை நம்ம அவர்களுடைய லெட்டர் பேட்லயே வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரிவ்யூ கமிட்டி சார்பானவர்களிடத்திலையும் நம்ம நீங்க தான் இதை வெளியிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமா நாங்க தான் இந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிறோம், அதை தான் மக்கள் பார்வைக்கும் கொடுத்திருக்கிறோம் என்கிற தகவல்களையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல அந்த கடிதத்தில் நீங்க தலைப்பிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, குரான்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை விடுவிப்பது தொடர்பாகத்தான் அதுல முழுவதுமாக கடிதம் எழுதப்பட்டிருந்த நிலையில தமிழை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறீங்களே, மற்ற சிங்களம் அதுக்குள்ள இருக்குது, அப்ப அதை என்ன பண்றது என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருந்தது. காலையிலேயே குரான் ரிவ்யூ கமிட்டியினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அர்க்கம் நூராமித்தோட இது தொடர்பாக நாம பேசியிருந்தோம். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, அதுல தமிழ் மட்டும்தானே குறிப்பிடப்பட்டிருக்கு என்கிற செய்திகளை கேட்டபோது உடனடியாக தமிழ் என்று இருந்த இடங்கள்ல எல்லாம் சிங்களத்தையும் இணைத்து நாங்க கடிதத்தை மாற்றி கொடுத்திருக்கிறோம், அதை திருத்தி நாங்க ஒப்படைச்சிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரானுடைய பிரதிகளை வெளியே விடுவதற்கான அனுமதியை ரிவ்யூ கமிட்டி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட காரியங்களை பார்க்க வேண்டியது இலங்கையினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களமும் மற்ற அரச தரப்புகளும் தான் இதற்குரிய வேலைகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய லீகல் வேலைகளாக இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரம் ரிவ்யூ கமிட்டி அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்களை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுல முதலாவது என்னன்னு கேட்டா, குரான் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக கணிசமான காலம் கடந்துள்ளதையும் பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வரக்கூடிய அக்கறையையும் கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தை உடனடியாக நிறைவு செய்கிற நோக்கத்தில் பெறுநர் நிறுவனமும் பொறுப்பான அதிகார அமைப்புமான திணைக்களமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குழு மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல இதுக்கு காலம் கடந்துருச்சு, ரொம்ப நாள் எடுத்துருச்சு என்கிறத அவங்களே ஒப்புக்கொண்டு அந்த செய்திகளை போட்டிருக்கிறது மட்டுமல்லாம பொதுமக்களுக்கு மத்தியில் இது ஒரு அலையாக எழும்பி இருக்குங்கிறது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. கடிதத்தில் அதை பார்க்கும் போதே தெரிகிறது. அந்த ரெண்டையும் சுட்டிக்காட்டி தான் என்ன சொல்றாங்கன்னா, இதை பெறக்கூடிய நிறுவனமாக இருப்பது முஸ்லிம் கலாச்சார திணைக்களம். ஏன்னா சாதிக் காஜியார்ங்கிறவர் சவுதி அரேபியாவில் இருந்து டிபார்ட்மெண்ட் டைரக்டருக்கு தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதை அனுப்பும் போது டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டராக ஃபைசல் அவர்கள் இருந்தாங்க. இப்ப நவாஸ் என்கிறவர் தான் பொறுப்பில் இருக்கிறார். எனவே அது பெயருக்கு அனுப்பப்பட்டது கிடையாது, அந்த பதவிக்கு அனுப்பப்பட்டது. அந்த பதவிக்குரிய இடத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டர் தான் இதை எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் அவங்க சுட்டிக்காட்டி இருக்கிற அதே நேரத்தில் அல் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தக தொகுதி மேலும் தாமதமின்றி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் மற்றும் கலாச்சார திணைக்களத்திடம் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஆலோசனை நடத்தி நீங்க முதல்ல இதை விடுவிச்சு முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்க, கொண்டு வந்ததுக்கு பிறகு இதை யாரு அனுப்பினாங்களோ அவர்களோட எல்லாம் கலந்து பேசிட்டு அதனுடைய விநியோகம் மற்றும் பயன்பாடு தொடர்பான பொருத்தமான ஏற்பாடுகளை திணைக்களம் தீர்மானிக்கலாம் என்பதே குழுவின் தெளிவான நிலைப்பாடாகும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்த பிறகு டிபார்ட்மெண்ட் இதை எப்படி விநியோகிக்க போறீங்க, மக்களுக்கு எப்படி கொடுக்க போறீங்க, அடுத்த கட்டம் என்னங்கிறதெல்லாம் நீங்களே தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இந்த நிலைப்பாட்டை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, இலங்கை சுங்க திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குமாறும் குறித்த புத்தக தொகுதியை முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்திடம் விடுவிப்பதற்கு டிஆர்பிசிக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்பதையும் பதிவு செய்யுமாறும் குழு கேட்டுக்கொள்கிறது. கடைசியில 2 விவகாரம் சொல்றாங்க. ஒன்னு, குரான்களை விடுவிங்க அப்படின்னு சொல்லி நாங்க அனுமதி தந்துட்டோம் என்கிற செய்திகளை டிபார்ட்மெண்ட் சார்பாக புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சுக்கு நீங்க அறிவிங்க. அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சுக்கும் நீங்க தான் அறிவிக்கணும். அதே மாதிரி இலங்கை சுங்க திணைக்களம் அதே போன்று அதனுடைய தொடர்புடைய மற்ற அதிகாரிகளுக்கும் நீங்க தான் அறிவிக்கணும் என்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை அறிவிக்க முடியாது. இவங்க கடிதத்தை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இப்படி ரிவ்யூ கமிட்டியால கடிதம் வந்திருக்குது, எனவே இந்த குரானை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லி புத்த
சாசன அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் சுங்க திணைக்களத்துக்கும் கடிதம் கொடுக்கணும். அந்த லீகல் பாயிண்டையும் அவங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இந்த புத்தக தொகுதியை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு டிஆர்பிசிக்கு, அதாவது புக் ரிவ்யூ கமிட்டிக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதையும் மீண்டும் குறிப்பிட்டிருப்பது மட்டுமல்லாம கடைசியாக இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துக்கு தகுந்த காலத்திற்குள் உரிய தீர்வு காணப்படும் என நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை லேட் பண்ணாதீங்க, லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமாகவே இதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுடைய எழுச்சியை புரிந்து கொண்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது கடிதத்தினுடைய எழுத்து நடையிலேயும் செய்திகளிலேயும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அனைவருடைய முயற்சியும் அனைவருடைய பிரார்த்தனையும் அனைவருடைய கண்ணீரும் அனைவருடைய துஆவும் தான் இதற்குரிய அடிப்படையாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆன் நம்முடைய கைகளிலே கிடைப்பதற்குரிய முதல் கட்ட அனுமதியாக தற்போது ரிவ்யூ கமிட்டியினுடைய அனுமதி கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக என்ன நடக்கணும்னு கேட்டா, முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இந்த கடிதத்தில் இருக்கிற மாதிரி உடனடியாக பாதுகாப்பு அமைச்சுக்கு, அதே போன்று புத்த சாசன அமைச்சுக்கு இந்த தகவல்களை அறிவிச்சு டிஃபென்ஸ்க்கு அறிவிச்சு இந்த அனுமதி தந்துட்டாங்க, எனவே குர்ஆனை தாங்கன்னு சொல்லி எடுக்கணும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய பணியே இதுதான். உடனடியாக டிபார்ட்மெண்ட் இதுல தலையிடணும். இனிமேலும் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் அவர்கள், அதே போன்று டிப்யூட்டி மினிஸ்டராக முனீர் முலஃபர் இருக்கிறார். நீங்க போய் இந்த ஹஜ் கமிட்டி செஞ்ச காரியங்களை எல்லாம் கழுவிக்கிட்டு ஒவ்வொரு டிவில போய் அவங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு திரியிற அந்த வேலைகளை விட்டு போட்டு மினிஸ்டர் அவங்க உடனே செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, இந்த கடிதத்தில் இருப்பதை போன்று அடுத்தடுத்த தரப்புக்கு இந்த தகவல்களை தெரிவித்து இந்த குர்ஆனை விடுவிக்கிற வேலையை செய்திருக்க வேண்டும். இது ஏற்கனவே நீங்க செஞ்சிருக்கணும். நீங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறீங்க, டிப்யூட்டி மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க போய் நீங்க யார் இந்த ரிவ்யூ கமிட்டி இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உடனே கடிதத்தை தாங்க நான் அதை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா இதுவரைக்கும் நீங்க பண்ணல. இப்ப அவங்க கடிதம் தந்திருக்காங்க. இனிமேலும் இதை நான் எடுத்தா பிரச்சனை ஆயிரும், எனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், இதெல்லாம் நான் தெரியாம சொல்லல. இந்த மாதிரி செய்திகள் அங்கங்க வர்ற காரணத்தினால தான் காய்தல் உவத்தல் இல்லாம கொஞ்சம் சில விஷயங்களை மறைச்ச மாதிரி சில செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை எடுத்தா எங்களுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா இனிமேல் இது உங்களுடைய பொறுப்புக்குரியதாக மாறிவிட்டது. எனவே தயவு செய்து டிபார்ட்மெண்ட் இதிலே தலையிட்டு இந்த குர்ஆனை கையில் எடுத்து விநியோகிக்கிற வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. ஒரு கால் டிபார்ட்மெண்ட் இதை எடுப்பதற்கு இன்னும் பின்னடிக்குமாக இருந்தால் தயவு செய்து அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இதை பொறுப்படுங்கள். ரிவ்யூ கமிட்டி இப்ப ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்க கடிதத்தை கொடுத்துட்டோம் என்று உங்க பாட்டுக்கு நீங்க இருக்காம தடுப்பதற்கு காரணமாக இருந்த நீங்கள் இதை முழுமையாக விடுவிப்பதற்கு காரணமாக மாற வேண்டும். நீங்க தொடர்ந்து இதை பிரஷர் பண்ணணும். உங்க தரப்புல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பேசணும். நாங்க கடிதத்தை கொடுத்துட்டோம்னு நீங்க சும்மா இருக்க முடியாது. நீங்களும் இதற்குரிய அழுத்தங்களை கொடுத்து இதை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. குர்ஆனுடைய விவகாரத்திலே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும். குர்ஆன் விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும். அனைவருடைய கரங்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து வாருங்கள். தொடர்ந்து நம்ம அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற போது கண்டிப்பாக இதற்குரிய பதில் கிடைக்கும். அரச மட்டத்திலும் அரசியல்வாதிகள் மட்டத்திலும் கொடுக்க வேண்டிய அழுத்தங்களையும் பேச வேண்டிய கலந்துரையாடல்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் குர்ஆன் நம்முடைய கைக்கு வருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.